அல்லது இதோடு ஒட்டி இந்த நிகழ்வுகளை தலைமை தாங்கி நடத்த வேண்டியவர்கள் இந்த நிகழ்வுகளிலே பங்கேற்பது மிகவும் குறைவு. இந்த இடத்திலே உண்மை நான் இங்கு விரைந்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அல்லது பிரதேச சபை உறுப்பினர்கள் எவருக்குமே நாங்கள் அழைப்பு விடவில்லை. உண்மையில் அவர்கள் அந்த நிகழ்வை நினைவு வைத்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட இந்த ஒற்றுமை எங்களுடைய தமிழர்களாகி நாங்கள் தொடர்ந்தும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அது நான் நினைக்கிறேன் கடந்த செஞ்சோலை நிகழ்விலே நான் பார்த்திருக்கிறேன். எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்திலே இந்த நிகழ்வுகளை கடைபிடிப்பதற்கு அவர்கள் வருகிறார்கள். உண்மையில் இந்த படுகொலைகளை இந்த நினைவுகளை ஏன் நாங்கள் சுமந்து செல்கின்றோம் என்றால் சில பேர் நினைக்கலாம் இந்த நிகழ்வுகளை நாங்கள் எதற்காக ஒவ்வொரு வருடமும் இந்த இடத்திலே கடைபிடிக்கிறோம் என்றால் எங்களுடைய எதிர்கால சந்ததி விமான தாக்குதலில் 24 பேர் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டார். இவர்களை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நினைவு நாள் கொண்டாடி கொண்டிருக்கோம். இந்த நினைவு நாளுக்கு சில எதிர்ப்புகள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்காங்க. நாங்கள் இந்த நாளை எந்த வகையிலுமே நாங்கள் மற்றவங்களுக்கு தடை சாய்க்காமல் எங்களுடைய நினைவு நாளை நாங்கள் தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதுக்கான தீர்வு எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. இந்த படுகொலைக்கான தீர்வு எங்களுக்கு கிடைக்கவில்லை. நாங்களும் எல்லாரிடமும் சர்வதேசத்திலிருந்து எல்லாரிடமும் நாங்கள் எங்களை படுகொலைக்கான தீர்வை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் எந்த தீர்வும் இல்லாத பட்சத்தில் நாங்கள் இதில் ஒரு நினைவு தூவி கட்டுவதற்கு கூட நாங்கள் இந்த அரசாங்கத்திலேயே இவர்கள் எல்லாரிடம் கேட்டு நாங்கள் இதுக்கு கூட அனுமதி தராது இந்த அரசாங்கம். தொடர்ந்து எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற வன்முறையில் நாங்கள் கண்டிக்கின்றோம். எங்களுக்கான தீர்வு நிரந்தரமாக கிடைக்கணும். இந்த படுகொலை செய்யப்பட்ட எங்கள் உறவுகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். இந்த சிறு 9 வயது இந்த குழந்தை உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல. ஒரு 20 ரூபா காசை கொண்டு இந்த மந்தியல் சந்தைக்கு பிஸ்கெட் வாங்க பசிந்து பிஸ்கெட் வாங்க வந்த இடத்துல தான் இந்த பிள்ளைய விமான தாக்குதலில் கொலை செய்யப்பட்டது. இப்படியான எங்களோட உறவுகள் நித்தமும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற எங்களோட உறவுகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் என்று நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.